வாழ்க்கையில் சிலருக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் வாழ்க்கையே பிரச்சனையாக மாறி போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஸாஸ்டர்னு சொல்லக்கூடிய என்னதான் வந்து அதை வந்து வேறு மாதிரி நம்ம எடுத்துக்க முயற்சி செய்தாலும் கூட ரியாலிட்டியாக சோசியலாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸாஸ்டர் அப்படிங்கிறது பிகமிங் லைக் சம் டிஃப்ரெண்ட் திங். நாம் வந்து மற்றவரோட கூட ஃபிசிக்கலாகவும் சரி, ஜெனட்டிக்கலாகவும் சரி, ஹார்மோனல் ஓரியன்டாகவும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த சொசைட்டியால் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்கும் பொழுது அது கொடுக்கக்கூடிய வழி அப்படிங்கிறது யாராலையும் வந்து அதை ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், திஸ் இஸ் ஹவு டு ஐடென்டிஃபை த கே அப்படின்னா நான் வந்து கேயா, நான் வந்து கேயா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதும், அதே மாதிரி தான் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி எல்ஜிபிடிக்யூ ப்ளஸ் இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்களுக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். முக்கியமாக அந்த அக்செப்டன்ஸ் தெரப்பிங்கிற விஷயங்களும் சரி, டயலெக்டிக்கல் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை சைக்காலஜிஸ்ட்டாக நான் நிறைய விதமான கவுன்சிலிங்கை நான் ஆஃபர் பண்ணியிருக்கேன். அவருடைய மைண்ட் எல்லாத்தையும் என்னால் வந்து மேக்ஸிமம் நல்ல ஒரு அனலைஸ் பண்ண முடிஞ்சது. அவர்கள் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரகிள், இது மாதிரியான எல்லா விதமான விஷயத்தையும் வைத்து ஒரு கேயாக இருக்கிறாரா அப்படி இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால் எமோஷனல் ஓரியன்டாகவும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றியும் இன்னும் நம்ம வந்து இது மூலமாக வந்து என்னால் ஈஸியாக வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இட்ஸ் அ மேட்டர். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ ஃபார் இட். எஸ், ஆர் வி அ கே? The first thing where it's coming from, it is not coming from ஒரு சைல்டுஹுட்டில் இருந்து. ஓகே, சைல்டுஹுட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் கூட நான் பழகிட்டு இருந்தேன், அதனால எனக்கும் வந்து நானும் ஒரு கேயாக மாறிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் அண்ட் ஹார்மோனல் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ். என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது, நாம் ப்ரீநேட்டலில் இருக்கும் பொழுது, ஓகே, நாம் நம்மளுடைய அம்மாவனுடைய கருவறையில் இருக்கும் பொழுது சில விதமான ப்ரெஷருக்கு உள்ளாக்கப்பட்டு, இல்லை சில விதமான ஹார்மோனல் வந்து சரியாக வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல், ஒரு வேலை வந்து சரியாக ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ பிறக்காமல் இந்த மாதிரி ஓரியன்டாக நாம் பிறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இட் குட் பி த ஜெனட்டிக்கல் ஆர் த ஹார்மோனல் ஆர் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். அதை தவிர நாம் வந்து ஒரு கூட இருக்கிறேன், ஒருத்தர் கூட நான் பிஜியில் தங்கியிருக்கிறேன், அவர் அந்த மாதிரி இருக்கார் அப்படின்னோடனே அவர் என்னை அது போல் மாற்றி விடுவார் அப்படின்னு அப்படி மாற்ற மாதிரி இது வந்து ஒரு கம்யூனல் டிசீஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை. யாரும் அந்த மாதிரி உங்களை மாற்ற முடியாது. எத்தனை வருடம் அவங்க கூட இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் மாறி போவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. அது இல்லை அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கு ரிசர்ச் பேஸ்டான எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் we need to understand. அந்த டிவர்சிட்டி இன் த செக்ஸுவல் ஓரியன்டேஷன், எஸ், இதில் ஒரே ஒரு விஷயம் தான். கே அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம விட கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தில் நம்மளை வந்து பயங்கரமாக வந்து திங்க் பண்ணுவாங்க, இல்லை வேறு மாதிரி வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க பாலின ரீதியாக செக்ஷுவல் ஓரியன்டான விஷயங்களில் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்களே தவிர மற்றபடி எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் அவங்களுக்கும் நமக்கும் இருக்காது. ஸோ ஈஸியாக அவங்களை என்ன பண்ணிக்க முடியும், ஒரு குரூப்பில் வந்து அவங்களால மிங்கிள் ஆக முடியும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். சில பேர்த்த வந்து அவங்களால பார்த்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, அவருடைய பிஹேவியரில் கண்டுபிடிக்க முடியாது. எப்போ அவங்களுடைய செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டை சொல்கிறாங்களோ, மீன்ஸ் பொதுவெளியில் சொல்கிறாங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் வந்து சொல்கிறாங்களோ, அப்பொழுது தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதில் பலவிதமான நேரங்களில் வந்து சில பேர் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய, எங்கள் சொசைட்டியில் நம்மளை வந்து நிராகரிச்சிருவாங்களோங்கிற ஏற்படக்கூடிய பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மூலமாக பல கேயாக இருக்கக்கூடிய பல பேர் வந்து கல்யாணத்தில் கூட தன் வந்து கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த விஷயத்தை அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அப்படி ரிவீல் பண்ணும்போது அந்த பொண்ணும் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாத முழிக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட இன்ஃபீரியாரிட்டினால் ஒரு பொண்ணினுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கான, ஒரு கெட்டு போவதற்கான நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இருக்குது. தட்ஸ் அ மேட்டர். ஸோ இது எல்லாமே அவர்கள் சொல்லி தான் நமக்கு தெரியுமே ஒழிய நாம அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் விஷயங்களில் மட்டும்தான் அவங்க வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதில் தான் அவங்களுடைய டைவர்சிட்டி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் தேர்ட் ஒன், நாட் அஃபேர் வித் எவ்ரி ஒன். ஒரு கேவாக இருக்கிறாங்க அப்படின்னோடனே அவர்கள் எல்லா விதமான ஆண்களோடுமே வந்து அவங்க பழகுவாங்க. ஓகே, எல்லாத்துக்கூடையுமே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுப்பாங்க, எல்லா ஆண்களோடையுமே அப்படின்னு எந்த விதமான விஷயம் கிடையாது. அவங்களுக்கும் எப்படி வந்து ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும் பொழுது, ஒரு பெண் ஆணை பார்க்கும் பொழுது சில சர்டன் கண்டிஷன் இருந்தால் தான் அவங்கள விரும்பத்தக்க ஒரு ஆளாக பார்ப்பாங்களோ, அதே மாதிரி கேயாக இருந்தாலும் சரி அவர்களுக்குன்னு சில ஆசாபாசங்கள் என்பது இருக்கிறது. எமோஷ்னலாக ஹார்மோனல் ஓரியன்டாகவே சில ஆசாபாசங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட தான் நான் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணுங்கிற மாதிரியான ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பாலிசி இருக்கிறது. அதனால் எல்லாத்துக்கூடையும் அப்படியே வந்து ஒரு இது மாதிரி போகிறது இல்லாமல் பர்டிகுலராக அவர்கள் கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் பர்சனை செலக்ட் பண்ணி அவங்க கூட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வச்சுக்குவாங்களே தவிர
அவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா எல்லாத்துக்கூடையும் மிங்கிள் ஆகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நம்மளை போலவே தான் அவங்களும் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஓரியன்டில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு செலக்டிவான ஆட்களை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகத்தான் அவர்கள் இருப்பாங்க. தட்ஸ் அ மேட்டர், ரைட்? அவர்ஷன் அட் ஃபீமேல் அப்படிங்கிறது இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிம்பிள் அப்படிங்கிறது உண்மையான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செக்ஷுவல் ஓரியன்டில் ஃபீமேல் கூட வந்து பழகக்கூடிய விஷயங்களை வந்து அவர்கள் வந்து அவர்ஷனாக நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து அந்த ஃபீமேல் கூட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி ஃபீமேல் கூட பழகிறதோ, அவர் கூட பேசுகிறதோ, அவங்க கூட சேர்ந்து இது பண்ணுறதோ, அவங்க கூட சேர்ந்து வந்து குரூப் ஸ்டடி பண்ணுறதோ, ஈவன் குரூப்பாக வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதோ, இந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவில் அவங்க ஹெசிடேஷன் பண்ணவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் விஷயத்தில் தான் முக்கியமாக ஃபீமேல் கூட அவர்ஷன் இருக்குமே தவிர மற்றபடி வேறு ஒரு விஷயங்கள் எதுவும் அவர்ஷன் இருக்காது அப்படிங்கிறத we need to understand that. Okay, and this what the sexual issues are not the sign of it. Yes, இது ஒன்றும் எப்படிப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் நாட் அ சைன் ஆஃப் செக்ஷுவல் வாட் இஸ் தட் இஷ்யூஸ். இது ஒன்றும் வந்து ஒரு என்ன சொல்கிறது பாலின ரீதியான ஒரு பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமே தவிர இது ஒரு பாலின ரீதியான பிரச்சனை என்பது கிடையாது. ஈவன் கேயாக இருந்தாலும் சரி, எல்ஜிபிடிக்கு எல்லா விதமான கம்யூனிட்டியும் செக்ஷுவல் ஓரியன்டாக நம்மிடமிருந்து அவர்கள் வேறுபட்டவர்களை தவிர அவர்கள் அது நோய்வாய்ப்பட்டவரை நம்ம எடுத்துக்கூடாது. எப்படி நம்ம வந்து இந்த HIV அப்படிங்கிறது ஒரு நோயாக பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு பாலின நோய் என்பது இந்த கேயாக இருப்பதுங்கிறது கிடையவே கிடையாது. we need to understand it. It's kind of a different thing அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, and the emotional issues are not. Yes, இது ஏதோ வந்து எமோஷனல் இஷ்யூவும் கிடையாது அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து நல்லா வந்து இருந்தார், அவர் நல்ல ஒரு மேனாக இருந்தார், ஒரு நல்ல ஒரு மென்னாக இருந்தார், அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவருக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பு, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புங்கிறது ஏற்பட்டுச்சு. ஒரு பொன் மூலமாக ஒரு பொண்ணால் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த பொன் மூலமாக வந்து ஈவன் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால வந்து அவர் கேயாக மாறிட்டார். இப்படிப்பட்ட எந்த விதமான கதையும், இது ஒரு வேளை கட்டுக்கதையாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் உண்மை கிடையாது. we need to understand that. It's not like an emotional issues அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது அவர்களுக்கு இயல்பாக தோணக்கூடிய, அவர்கள் ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய அல்லது வந்து அவர்களுடைய என்வாயர்மெண்ட் ஃபேக்டராக ஹார்மோனல் விஷயங்கள் மூலமாக வரக்கூடியதானே தவிர இது வந்து ஏதோ எமோஷனல் இஷ்யூஸ் மூலமாக அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் கே போல இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து we can't identify the matter. Okay, we need to understand this matter. And it's a communal one. It's not a communal one. Of course, yes, இது ஒருவருக்கு இன்னொருவர் பரவக்கூடிய ஏதோ ஒரு நோய் மாதிரி இது வந்து கிடையாது. தயவுசெய்து அப்படி வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் இட்ஸ் அண்ட் நார்மல் ஒன். அஃப்கோர்ஸ் எஸ், இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயங்கள் தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான டவுட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஓன் ஐடென்டிட்டி பற்றி எனக்கு இருக்குது. பலவிதமான ஈவன் எனக்கு இந்த மாதிரி கே மாதிரியான விஷயங்கள் இல்லைனாலும் கூட எனக்கு வந்து பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி இருக்குது. எனக்குள்ளே நான் நிறைய கிராஸ் ஓவர் பண்ண வேண்டிய நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. நான் என்னால் வந்து ஒரு விஷயத்தில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என்னோட ஐடென்டிட்டி பற்றி எனக்கே வந்து பயங்கரமான ஒரு கில்ட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. எதுவுமே செய்யலை, ஆனால் எனக்குள்ளே ஒரு கில்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து இஃப் யூ வாண்ட் சம் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னா இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். தட் இஸ் வாட். ஸோ வாரம் ஒரு 2 முறை வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும். இண்டிவிஜுவல் 1-to-1 கவுன்சிலிங் அப்படிங்கிறத த்ரூ த ஃபோன் கால் மூலமாகவோ ஜூம் மீட் மூலமாகவோ நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச், யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். தென் பாய்.